ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான முறையில் ஒரு இட்லி பொடி செய்யலாங்க. அதுக்கு பொருள் எல்லாம் வறுத்து வச்சுருக்குறேங்க. என்னென்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாங்க, அதை வறுத்து வச்சிடலாம். கடலைப்பருப்பு 50 கிராம், அதையும் வறுத்துக்கலாங்க. ஒரு பூண்டு, பெரிய பூண்டா, அதையும் தட்டி வச்சுருக்குறேங்க, தோல் எடுக்காமல். அப்படியே நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு வறுத்துக்கிட்டோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்துங்க, அதையும் வறுத்து வச்சுருக்குறோம். இதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்ற தேவையில்லைங்க. வரமிளகாய் ஒரு 15 எடுத்துக்கிறோம், அதையும் வறுத்துட்டோம். எள்ளு ஒரு 25 கிராம், அதையும் வறுத்து வச்சுருக்கோம். கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க, அதையும் வறுத்து வச்சுட்டோம். கல்லுப்பு இந்த மாதிரி வறுத்து போட்டு நம்ம செய்யும்போது பொருள் சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க. எதுக்கு போட்டாலும் நம்ம வறுத்து போட்டோமா ஊறுகாய் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு கூட ரொம்ப நாள் தாங்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து. அரைச்சாச்சிங்க, செம்ம வாசனைங்க. அவ்வளோதாங்க, கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தேங்க்யூ.